இதேதுல்லா சார், உங்ககிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். கடந்த கால சட்டமன்ற கூட்டத்தொடரையும் காங்கிரஸ் கட்சி பார்த்த அனுபவம் இருக்கு. திமுகவோடு சேர்ந்து பார்த்த அனுபவம் ஆளுங்கட்சியாக, இப்போது தாவேக்காவோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய கட்சியாகவும் காங்கிரஸ் பார்க்குது. எப்படி இருந்தது இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர்? அதிலிருந்தே பயணிக்கலாம், அடுத்தடுத்து பேசலாம். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சிலர் சொல்வார்கள், எங்கள் தாத்தா காலம் சிறப்பாக இருந்துச்சு, நம்ம அப்பா சொல்லுவார். நம்ம அப்பா காலம் சிறப்பாக இருந்துச்சு நம்ம சொல்லுவோம். நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம காலம் சிறந்தான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்குற பார்வை தான் விஷயம். உங்களுக்கு இன்றைய தலைமுறை, நேற்றைய தலைமுறை, நாளைய தலைமுறை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் பேசும்போது காவிரி பிரச்சனையில் சட்ட போராட்டத்தையும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒழுங்காற்று ஆணையத்திலே நாம் போய் பேசி 3 டிஎம்சி கொடுக்கணும்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதற்கு நடுவில் பேசி தீர்க்கலாம். உலகத்தில் ட்ரம்ப்பும் ஈரானும் 2 பேரும் பேசிக்கிற இல்லையா? உலக நாடுகள் இவ்வளோ பெரிய சண்டையும் போட்டுக்கிட்டே பேசிக்கிறாங்க இல்லையா? ஏன் நாம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுங்கிற அடிப்படையில் முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சியில் வந்து எனக்கு பின்னடைவு இருக்கலாம், அல்லது நல்லது நடக்கலாம். அதற்காக எனக்கு அவமானம் வந்தாலும் இந்த தமிழக மக்களுக்காக அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன். இது அவருடைய பேச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இதுவரை நிதி பகிர்வு இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னே இதை சொல்லிக்கிறேன். நதிநீர் விஷயத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் இருக்குது. முக்கிய கட்சிகள், வெற்றி பெற்ற கட்சிகள் பூரா இருக்குது. அதில் வந்து அதிமுக, திமுக, தாவேகா, அதே மாதிரி வந்து காங்கிரஸ், அனைத்து கட்சிகள் இருக்குது. அங்கே தான் ஒரு அனைத்து கட்சி தீர்மானம் போட்டாச்சு. அன்னைக்கு கூட இன்னொரு திருத்தத்தை கொண்டு வந்தார் எதிர்கட்சி தலைவர் நம்முடைய உதயநிதி அவர்கள். அதை பெருந்தன்மையோட எதிர்கட்சின்னு சொல்லி உதாசீனப்படுத்தலை. முதல்வர் என்ன செஞ்சார்? அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டார். எந்த நிலைன்னு சொன்னால், அதிமுக அதை எதிர்க்குது. திமுக கொண்டு வந்த யார் எதிர்க்கிறா? அதிமுக எதிர்க்குது, பாமக எதிர்க்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தும் கூட ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதிர்கட்சி தலைவருக்கு, அதை ஏற்றுக்கிறாரு. இன்னைக்கு இதுவரை ஏற்கனவே இருந்த அரசு கூட இந்த மாதிரி வந்து நமக்கு பாஜக அரசு தொடர்ந்து நமக்கு ஏதாவது நிதி பகிர்வில் வந்து நமக்கு துரோகம் செய்யுது அல்லது கொடுக்காம இருக்குது, ஏமாத்துதுன்னு வச்சுக்கோமே. இப்படி இருந்தாலும் கூட இதுக்குன்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க. 3வது, பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் அங்கே பேசணும். ஏன்னா காவிரி பிரச்சனை என்பது தமிழ்நாடு, கர்நாடகா இதை தாண்டி நமக்கு பிரதமர் தான் முக்கியமானவர். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒழுங்காற்று ஆணையமும் வாரியமும் அதே மாதிரி வந்து நம்முடைய ஜல்சக்தி துறையும் அவருக்கு கீழே தான் இருக்குது. முந்தின டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் ஒரு 11 டிஎம்சியை கொடுக்க சொல்லி வற்புறுத்தினது அன்றைய பிரதமர். அது கொடுத்தாங்க அன்னைக்கு. அது மாதிரி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்காந்து, தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்காந்து பேசணும். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிட்டோம், அதுல அனைத்து கட்சியும் வந்துருச்சு. இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் உட்கார்ந்து பேசணும்னு அவர் விரும்புகிறார். எதிர்கட்சிகளுடைய கேள்வி இந்த இடத்துல, கடந்த கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அது மேகதாது விவகாரம், அது வேறு. ஆனா இன்னைக்கு எதிர்கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்லக்கூடியது கர்நாடகா உரிய நீரை உத்தரவுகளுக்கு பிறகும் திறந்து விடவில்லை, இந்த விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, ஒருமித்த கருத்தை முன்னெடுக்கலாம் தான் கேட்கிறாங்க. இரண்டுக்குமான அணுகுமுறையும் பார்வையே வேறில்லை. ஏன் இந்த பார்வையில் இப்ப இதயதுல்லா சொல்லும் போது கூட அன்னைக்கு பெருந்தன்மையோடு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்ததை கூட ஏற்றுக்கொண்டார். இன்றும் அதே பெருந்தன்மையோடு அனைத்து கட்சி கூட்டத்தை எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கைகள் அடிப்படையில் கூட்டுவதற்கு என்ன தயக்கம் இருக்கு? இந்த பேச்சே இல்லை. ஏன்னா 29ஆம் தேதி நமக்கு உத்தரவு வந்துருச்சு. 30ஆம் தேதி 31 2 தேதி தான். 1ஆம் தேதி நமக்கு நீர் வந்துருச்சு, மழை பெஞ்சு. அந்த நேரத்தில் 2ஆம் தேதி அவங்க ஒரு கூட்டத்தை போடுறாங்க கர்நாடகாவில். இந்த மாதிரி நமக்கு எதிராக வந்து ஒழுங்காற்று ஆணையம் சொல்லிருச்சு, என்ன செய்யலாம். அதுக்காண்டி தான் அவங்க சர்வகட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நமக்கு எதிராக மேகதாது விஷயத்தில் டீப், அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அத்தியாவசிய பிரச்சனை, அதனால அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாங்க. அந்த டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை
திருப்பி அனுப்பப்பட்டதற்கு கூட மத்திய இணை அமைச்சர் ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டார். சில திருத்தங்களோடு மீண்டும் வாருங்கள் அப்படின்னு அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்ப விவாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. இன்னொன்னு இதயத்துல்லா அவர்கள் சொல்லும்போது காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் உத்தரவுக்கு பிறகு 2 நாட்கள்ல தமிழ்நாட்டுக்கு நீர் வந்துருச்சு. ஆனா தமிழ்நாடு அரசு இப்போ வரைக்கும் சொல்றாங்க உத்தரவின் அடிப்படையில் போதிய நீர் வந்து சேரவில்லை, மேட்டூருக்கும் வரவில்லை, ஒகேனக்கலுக்கும் வரவில்லை. அப்ப என்ன பேசணும்? நம்ம கூடி பேசணும் இல்லையா? என்ன உத்தரவுல வந்து 3500 டிஎம்சி 15 நாட்களுக்கு கண்ணாடி மொத்தம் உங்களுக்கு 4.5 டிஎம்சி. அன்னைக்கு எவ்வளவு வந்துச்சு தெரியுமா? முதல் நாளே 27,000 கண்ணாடி வந்துச்சு. இன்னைக்கு அதை விட அதிகமா வந்துருச்சு. புரிஞ்சுக்குங்க. இல்ல குறைஞ்சிருச்சு, நேத்துல இருந்தே குறைஞ்சிருச்சு வர வேண்டிய கண்ணாடி. வந்தது வந்து சொன்ன 4.5 டிஎம்சி தாண்டி வந்துருச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம கேட்கணும். இல்ல இதுக்கு 2 விஷயம். இந்த மாசத்துக்கு நமக்கு ஜூன் ஜூலைல சேர்த்து கொடுக்க வேண்டியது மட்டுமே 40 டிஎம்சிக்கும் அதிகம். நிச்சயமா இப்போ கர்நாடக அணைகள்ல நீர் இல்லாதன் காரணமாக வறட்சி காலங்கள்ல கொடுக்க வேண்டியதாவது கொடுக்கணும்னு நம்ம கோரிக்கை வச்சதன் அடிப்படையில் 4.5 டிஎம்சியாவது திறந்து விடுங்க. இப்ப கர்நாடக டேம்ல நம்பிருச்சு இல்லையா? 100% நம்பினதுக்கு அப்புறம் தானே திறந்து விட்டாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கணும்? ஜூன் ஜூலைக்கு சேர்த்து 40, ஆகஸ்ட்ல 41 டிஎம்சி, 80 டிஎம்சி நீங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அதுதான் எதிர்க்கட்சிகள் கேட்கிறாங்க. என்ன கேட்கறாங்க? எதிர்க்கட்சியில வச்சுதான் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போட்டாச்சு. எதிர்க்கட்சியில வச்சுதான் இப்ப பார்லிமெண்ட் கூட்டத்தை போடுறாங்க. சரி, இதுக்கு மேல வந்து எங்க போய் சட்ட போராட்டத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சட்ட போராட்டத்தையும் உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, ஆணையத்திலையும் போய் பேசிட்டாங்க. இனி பிரதமர் தான் இதற்கான முயற்சி எடுக்கணும். பிரதமர் கையில் தான் இருக்கு. ஏற்கனவே டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல எப்படி 11 டிஎம்சி கொடுக்கணும் உத்தரவு போட்டாரோ அந்த மாதிரி ஒரு உத்தரவு பிரதமர்கிட்ட சொல்லணும். பிரதமர்கிட்ட போய் பேசுறதுக்கு என்ன நடக்கணும்? தமிழ்நாட்டிற்கு கூடிய எம்பிக்கள் அனைவரும் ஒன்று சேரணும். இந்த கூட்டத்துல எத்தனை கட்சி வருது, யாரு புறக்கணிக்கிறார்கள் என்பது மக்கள் பார்ப்பாங்க. நாளைக்கு மக்கள் பார்ப்பாங்க. தாவே காட்சி கூட்டம் போடணும். தாவே காட்சி கூட்ட எம்பி கூட்டத்துல யார் யார் வர்றா, யார் யார் வரலைங்கிறது நாளைக்கு தெரியும். அது மட்டுமல்ல, உண்மை மக்களுக்கு புரியும். முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்ப அருமையான விஷயம் பண்ணார். இதுக்கு முன்னாள் முதல்வர்கள் எல்லாம் காவிரி பிரச்சனை பேசும்போது அங்கே கலவரங்கள், பல கோடி ரூபாய், இது நூற்றுக்கணக்கான பஸ் எல்லாம் எரிக்கப்பட்டது, கேபிஎன் பஸ் எல்லாம். அப்படி நிலைமை இல்லாமல் இருக்கணும் தான் ஒரு முயற்சி எடுத்தார். நம்பர் 1. 2வது, இதுக்கெல்லாம் காரணம் அடிநாதம் யாருன்னா 1974 ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டிய அரசு அன்னைக்கு திமுக அரசு தவறியது. 2வது, 4 அணைக்கட்டுகளை நம்மளை கேட்காம கட்டினாங்க, நாம தடுக்கல. ஹேமாவதி, ஹாரங்கி, அதே மாதிரி சொர்ணாவதி, கபினி. அதுல வந்து ஹேமாவதி கட்டக்கூடாதுன்னு காமராஜர் சொன்ன போது இவர் பிரம்மச்சாரி, இவரே ஹேமாவதி பேசுறாருன்னு கொஞ்சம் ரெட்டை அர்த்தத்தில் அன்னைக்கே பேசினாங்க. இன்னைக்கு அதே மாதிரி 320 டிஎம்சில குண்டுராவ் அவர்களும் எம்ஜிஆரும் கையெழுத்து போட நேரத்தில் ஒரு மலையாளியும் ஒரு கன்னடத்திற்காக எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எல்லாம் முந்தின காலத்துல தவறு செய்தது அன்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் திமுக ஆட்சி காலத்திலும் நடந்த தவறுகள் தான் இன்னைக்கு நாம 177க்கு வந்து நிக்கிறோம். அந்த 177 நமக்கு வராத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரே ஒரு வரி, இன்னைக்கு மாண்புமிகு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் ஒரு விஷயத்தை சொன்னார். கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு கருணாநிதி அவர்களை இரவு அரசு செஞ்சது மிகப்பெரிய தவறு என்பதை நான் அன்னைக்கு இவ்வளவுக்கு நான் அவர் எதிரான கட்சியில இருந்தா கூட நாங்கள் அதை உணர்ந்தோம் என்று சொல்லி பல விஷயங்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு மாண்புமிகு சபாநாயகர் ஜேசிடி.